வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தவா சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் ஃப்ரை ஆயில் ரொம்பவே கம்மியாக யூஸ் பண்ணி செய்யலாம். செய்ய தேவையான பொருட்கள்: 500 கிராம் சிக்கன், சிறிதளவு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை. ஃபர்ஸ்ட் சிக்கனை வேக வைக்க போகிறோம். அதுக்காக தவாவில் 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும். கூடவே 500 கிராம் சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் ஒன்றா சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். சிக்கனை தண்ணீர் நல்லா சுண்டுற அளவுக்கு வேக வைக்கணும். இந்த மாதிரி வேக வைக்கிறனால மசாலாலாம் சிக்கன் கூட நல்லா சேர்ந்துடும், சிக்கனும் நல்லா வெந்திருக்கும். பாருங்க, நல்லா சுருண்டு வந்துருச்சு. கடைசியாக கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வேக வச்ச சிக்கனை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் ஃப்ரை பண்ண ஒரு தவாவில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கணும். ஆயில் கொஞ்சமாக இருந்தாலே சிக்கன் நல்லாவே ஃப்ரை ஆகும். எண்ணெய் நல்லா காஞ்சி வரும்போது கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். என்கிட்ட ட்ரை கறி லீவ்ஸ் இருக்கனால நான் அதை சேர்த்துருக்கேன். இப்போ கூடவே வேக வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணணும். ஏற்கனவே சிக்கன் வேக வச்சனால சிக்கன் ஈஸியாக கொஞ்சம் ஆயிலே ஃப்ரை ஆகிடும். சிக்கன் கருவேப்பிலையோட நல்லா ஃப்ரை ஆகும்போது ஃப்ளேவர் இன்னும் நல்லா இருக்கும். தவா சிக்கன் ஃப்ரை சிம்பிள் அண்ட் ஈஸியாக சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இந்த தவா சிக்கன் ஃப்ரை வேக வச்சு ஆயில் கொஞ்சமாக யூஸ் பண்ணி செய்கிறதுனால இது ஹெல்த்தியும் கூட. ஃபைனலாக நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட மற்ற குக்கிங் ரெசிபீஸை டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you for watching. Do subscribe.